உன் குடும்பத்துல எல்லாரும் சுயநலமா இருக்காங்க. யாரையுமே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதுன்னு அவ என்கிட்ட பல தடவை சொல்லிருக்கா பத்மாமா. இந்த குடும்பத்துக்கு என் தம்பிய நான் அனுப்பவே மாட்டேன்னு அவ சண்டை போடும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிஞ்சது பத்மாமா. அது வரைக்கும் நான் இவங்க எல்லாரையும் நம்பினேன், முழுசா நம்பினேன். என் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்காதான் நினைச்சேன். இப்ப புரிஞ்சு போச்சுல, நீ நினைச்ச மாதிரி இங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் எதுக்கு உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்கணும்? எப்படி என்னால முடியும்? என் வாழ்க்கைதான் முக்கியம்னு போயிட்டா இந்த குடும்பமே இல்லாம போயிருக்கும் பத்மாமா. அதுக்காகவா நான் இத்தனை வருஷமா எல்லா கஷ்டத்தையும் நான் என் தலைமையில போட்டுட்டு தாங்கி ஓடினேன்? எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு நான் முடிவெடுத்திருந்தா அதுக்கு நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனசு எனக்கு புரியுது ரஜினி. ஆனா நீ யதார்த்தமா யோசிச்சு பாரு. இப்ப உங்க அப்பா வந்துட்டாரு, உங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. உன் தம்பிக்கும் கல்யாணம் ஆகும், அவனுக்கும் ஒரு குடும்பம் உண்டாகும். ஆனா உனக்குன்னு யாருமா இருப்பா ரஜினி? உன்னை யாரு பாத்துப்பாங்க? பார்த்திப வந்தான்ல, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாத்துக்கிறேன்னு தானே சொன்னான். அவனையே நீ விட்டு கொடுக்கணும்? பத்மாமா, இந்த குடும்பத்தை அவன் நிச்சயமா நல்லா பாத்துப்பான். ஆனா இந்த குடும்பம் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தும். நான் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன். அவன் எதுக்கு என்னால கஷ்டப்படணும்? அனிதாவும் இதேதான் யோசிச்சா. அவ யோசிச்சதுல எந்த தப்பும் இல்ல. பார்த்திபன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அவ சந்தோஷத்தை பத்தி நீ யோசிக்கலாம், உன் சந்தோஷத்தை பத்தி அவன் யோசிக்க கூடாதா ரஜினி? உண்மையா உன் மனசை தொட்டு சொல்லு. பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நீ ஆசைப்படலையா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை பத்மாமா. இப்ப பார்த்திபன் உன் மனசுல இல்லன்னு சொல்லு. சொல்லு ரஜினி. சரி, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பியா? பத்மாமா, உன் மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு வேற கல்யாணம் நீ பண்ணிக்க மாட்ட. ஆனா உன்னை மனசுல வச்சுக்கிட்டு பார்த்திபன் மட்டும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது என்னமா நியாயம்? பார்த்திபன் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருந்தா அவங்க அப்பா அம்மா அனிதா எல்லாருமே வேதனைப்படுவாங்க. ஆனா நான் தனியா இருக்கிறதுனால யாருக்கும் எந்த வருத்தமும் கவலையும் இல்லம்மா. பார்த்திபன் கவலைப்பட்டானே, அவனால மட்டும்தான் உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியும்னு நம்பினான். அதனாலதான் அவன் உனக்கு தாலியை கட்டினான். என்னம்மா பேசுறீங்க நீங்க? அவன் எனக்கு தாலி கட்டினது எனக்கு சந்தோஷமா? நான் இப்போ சந்தோஷமாவா இருக்கேன்? இனிமே என் வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு இடம் இல்லாம போச்சு. என்ன பெத்த அம்மா, என் கூட பிறந்தவங்கன்னு யாருமே என்ன புரிஞ்சுக்காதப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கான்னு அவனால எனக்கு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அதுவும் இப்போ மண்ணாகி போச்சு. இல்ல ரஜினி, சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. நான் இவ்வளவு சொன்னப்புறம் கூட உங்களுக்கு புரியல. என்ன தப்பாதான் நினைக்கிறீங்கல்ல? இல்லம்மா, என் மனசார நான் எல்லாருக்கும் நல்லதான் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தப்பா முடிஞ்சு போச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி, அவ என் நம்பிக்கையை உடைச்சிட்டான் பத்மாமா. அம்மா அம்மா,
அவன் அப்படி பண்ணலமா, அத அவனே சரி பண்ணிடுவான். அத நான் நம்புறேன். இப்பவும் நீ யோசிக்க வேண்டியதை விட்டுட்டு வேற எதையோ நினைச்சுக்கிட்டு தப்பா முடிவெடுத்துறாத. பார்த்திபனோட அப்பா அம்மாவுக்காக தான் நீ கோர்ட்ல அப்படி பேசினேன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் உன்னை தப்பா பேசுவாங்கன்னு தெரிஞ்சும் நீ அதை செஞ்ச. உண்மைதான், அவங்களுக்காக மட்டும்தான். அப்படி பேசும்போது ஏன் ரஜினி, அனிதா தப்பா நினைப்பா, சண்டை போடுவா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு நினைக்கல? ஏன்னா கோவம் உனக்கு வெளியில இருந்தாலும் உள் மனசுல பார்த்திபன் தான் இருக்கான். அதுவும் உன் குடும்பம்னு நீ ஏத்துக்கிட்ட. இல்ல, இப்ப பேசாத. தனியா உட்கார்ந்து உன்னை நீயே நியாயமானு கேட்டு பாரு. உனக்கே புரியும். உன் கோவம் நான் தப்புன்னு சொல்லலமா, ஆனா கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு நீ செஞ்ச காரியத்தை நீயே கெடுத்து விட்டுடாத. நீங்க சொல்றது எனக்கு புரியல பத்மாமா. பார்த்திபனும் நீயும் சேர்ந்து வாழ்றத இந்த நிமிஷம் வரைக்கும் இங்க யாருமே ஏத்துக்கல. கோர்ட்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்களா இல்லையான்னு 6 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. நீ பாட்டுக்கு ஆர்த்தி தட்டை தட்டி விடுறது, அவன் கூட வாழ மாட்டேன்னு கத்துறதுமா இருந்தா கோர்ட்டுக்கு ஆதாரம் ஈஸியா கிடைச்சிடும். அப்புறம் பார்த்திபன் ஜெயிலுக்கு போறத உன்னால கூட தடுக்க முடியாது. உனக்கும் கூட தண்டனை கிடைக்கும்னு ஜட்ஜு சொல்லியிருக்காங்க. நீ செஞ்ச தியாகத்துக்கு நீயே மதிப்பில்லாம ஆக்கிடாத. பார்த்திபனோட அம்மா அப்பாவுக்காக தான் செஞ்சேன்னு நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. அவங்கள கஷ்டப்படுத்திடாத. என்ன பாக்குற? டைம் ஆச்சு, நீ போய் படு. நீங்க? நான் வரேன், நீ போ. சரி சரி, நான் அப்புறம். என்னம்மா, ஏன் இப்ப வெளியே வந்தீங்க? ரெஸ்ட் எடுக்கலாம்லமா? உள்ளேயே எவ்வளவு நேரம் தான் உட்கார்றது? வாங்க. அத்த, ரூம்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல? பரவாயில்ல மாப்ள, பாத்துமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன இன்னும் கோர்ட்ல நடந்தத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பின்ன வேற எதை பத்தி யோசிக்க முடியுது? இருந்த கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் கோர்ட்ல மொத்தமா வாங்கிட்டா. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா, ரஜினி எங்க? ரஞ்சிதம், நீ ஒன்னும் பதட்டப்படாத. ரஜினிக்கு ஒண்ணு இல்ல, அவ ரூம்ல தான் இருக்கா. டேய் நில்லுடா. அம்மா, விடுறி. நீ எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வர? அதான் அக்காவும் தம்பியுமா சேர்ந்து ஆடின நாடகம் எல்லாம் பத்தாதா? கோர்ட்டு உத்தரவுப்படி அவன் இங்கதான் இருந்தாகணும். இங்க பாரு, எந்த உத்தரவும் இந்த வீட்டுக்குள்ள செல்லாது. இத பாருங்க, இவனுக்கு ஏதாவது நடந்தா கோர்ட்ல ரஜினிக்கும் சேர்ந்துதான் தண்டனை கிடைக்கும். நீ யாரடி அத சொல்ல? என்ன திமிரு இருந்தா நீ என்னையே எதிர்த்து பேசுவ? பத்மாமா, நீங்க பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, பாத்துக்கிற அளவுக்கு நீ ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. இங்க பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதுவும் ரஜினிக்காக மட்டும்தான். ரஜினி உங்க எல்லார் மேலயும் பாசமும் மரியாதையும் வச்சிருக்கான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கேன். இல்லனா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? டேய், இருடா. நீங்க இருங்க. இப்ப நீ எது சொன்னாலும் எல்லாமே பிரச்சனையில தான் வந்து நிக்கும். சொன்னா கேளு. என்ன அவனை பாருங்க என்ன பேசிட்டு இருக்கானு. சின்ன பையன் பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். இழுத்தன விடுங்க தம்பி. ஏய், அங்க எங்க போற?
அவன் பாட்டுக்கு நேரா உள்ள போறான். நீங்க எல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கணும். விடுமா, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்த பையன் தானே, அந்த பழக்கத்துல போறான். பழகினதெல்லாம் பழைய கதைப்பா. அந்த மாதிரி இப்ப நடந்துக்கிறதுலாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நம்ம குடும்பத்தை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போறான். வெக்கம் கட்டவன். டேய், அவன் இவன் பேசாதடா. அப்புறம் ரஜினி கேட்ட கோவப்படுவா. அவளே வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன? இங்க வேண்டான்னு தான் சொன்னான். ஆனா கோர்ட்ல அவனை விட்டு கொடுத்தாளா? எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு பேசணும். முரளி, அவசரத்துல வார்த்தையை விடாதடா. ரஜினி கூட தான் அவன் இருக்கணும்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நாம ஏதாவது பேசி அதனால பிரச்சனை வந்தா ரஜினி அப்புறம் நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. ரஜினி அக்கா இப்படி இருக்கா? இங்க ஒண்ணு பேசுறா, அங்க ஒண்ணு பேசுறா. நாம சின்னதா ஒரு பொய் சொன்னா எப்படிலாம் திட்டுவா. டேய், பொய் பேசி நீ அடி வாங்கினிய மறந்துட்டியா? நீ வேற கடுப்ப கிளப்பாதக்கா. அக்கா, பார்த்தல அவன் கிச்சனுக்கு தான் போயிருக்கான். இனிமே அவன் குடுக்கற மெனுவை தான் நீ சமைச்சு போடணும் போல இருக்கு. என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண முடியும்? ரஜினி செஞ்சு கொடுன்னு சொன்னா செஞ்சுதான் கொடுக்க முடியும். ஏற்கனவே யாருன்னு தெரியாத 2 பேருக்கு செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆமா ஆமா, போதாததுக்கு அந்த பத்மா அம்மா வேற. என்ன நடந்தாலும் அது அப்படி இது அப்படின்னு ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணி ஓவரா சீனை போட்டுட்டு இருக்காங்க. விடுமா, எதுக்கு இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதானே பேசவே விட மாட்டேங்கிறாரு. அவ்வளவு உஷாரு. தேவையில்லாம என்ன பேசுறா? எல்லாம் சரியா தானே பேசிட்டு இருக்கா? கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னு பார்த்திபன் இங்க இருக்கட்டும்னு அவ சொல்லிட்டா. அவனை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? என்னென்ன கோல்மால்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு எல்லாரையும் ஏமாத்தி நம்ம ராதிகா கல்யாணத்தையும் நடத்தினான். நீங்க கல்யாணத்தப்ப தானே வந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமா, ராதிகாவுக்கு அவன் நல்லது தானமா செஞ்சிருக்கான். வேண்டாம்ப்பா, அத பத்தி மட்டும் பேசாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி விடுமா, நான் பேசல. ஆனா இப்போ பார்த்திபனை வீட்டை விட்டு வெளியே போன்னு யாரும் சொல்ல முடியாது. முதல்ல ரஜினியே சொல்லிட்டான்னு சிங்கமுத்து அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினான். ஆமா, இப்ப கோர்ட் ஆர்டர் வேற இருக்கு. ரஜினியே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டில்லம்மா, இப்ப ரஜினியே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலும் அவளுக்கும் சேர்த்துதான் தண்டனைன்னு கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. ஆமால, ஒரு செம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிருக்கேனே. இவ ஆரத்தியை தட்டி விட்டதை மட்டும் நம்ம வீடியோ எடுத்திருந்தா இன்னைக்கு வேற லெவல் பண்ணிருக்கலாம். ச்சே, இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ள இவன் என்னென்ன பண்ணுவானோ. அக்கா மனச மாத்தினாலும் மாத்திடுவான். அது மட்டும் நடக்காது முரளி. அது அக்கா அவனை அவ்வளோ ஈஸியா மன்னிக்க மாட்டான்னு சொல்ல வந்தேன். நமக்காக இல்லைனாலும் அனிதாக்காகவாது பார்த்திபனை விட்டு அக்கா விலகிதான் இருப்பா. ஏமா, பார்த்திபன் அனிதாவை சமாதானப்படுத்த மாட்டானா? 1000 தான் இருந்தாலும் அவன் கூட பிறந்த பொறப்புமா. அந்த அனிதாவுக்கு பார்த்திபன் மேல என்னதான் கோவம் இருந்தாலும் போலீஸ் புடிச்சிட்டு போகும்போது அழுதாலாமே. அவ ரஜினியை தான் ரொம்ப திட்டினாலாம். என்ன சித்தப்பா, நீங்க தானே சொன்னீங்க? ஆமாமா, ரஜினி தான் திட்டினா. நீ கூட பாத்திய, என் தம்பி வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்கன்னு அவளை திட்டினால. அண்ணா, நீ சொல்றத பார்த்தா பார்த்திபன் அனிதாவை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பான் போல. பாப்போம் என்ன பண்றான்னு. ஆனா உன்னை நல்லா கேட்டுக்குங்க, அவனை வீட்டுக்குள்ள ஒரு லிமிட்டோட வைக்கிறது நல்லது. ரொம்ப உரிமை எடுத்துப்பான், விட்டுறாதீங்க சொல்லிட்டேன். திட்டம் போட்டுலாம் எதையும் செய்ய முடியாது சிங்கமுத்து. விஷயம் கைமீறி போயிருக்கு. எது செஞ்சாலும் ரொம்ப கவனமா தான் செய்யணும்.
என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. அக்கா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஒரு டீ போட்டு தரியா? அது என்னக்கா, என்னாச்சு? டீ தானே கேட்டேன். இல்லை ரஜினி, அங்க ரஜினி, நீங்க தானே என்ன இருக்க சொன்னீங்க. இவங்க கிட்டே கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏன்னா வரப்ப போறப்பெல்லாம் ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் வெளியே வந்துட்டேன்ல. போய் டீ போட்டு கொடுங்க கிச்சன் குயின். ரொம்ப சூடா இருந்துச்சா, அதான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். நீ டீ குடி, தலைவலிலாம் சரியாயிடும். வரேன். சித்தப்பா, வக்கீல பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். வா போலாம். சார், நீங்கள் கவலையே படாதீங்க சார். இந்த கேஸை நான் பக்காவாக முடிச்சு தரேன். நீங்கள் இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். அப்படிங்களா? ஓகே சார். அது பார்த்துக்கலாம். சரி, நான் வச்சிடுறேன். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், புது கேஸா? புது கேஸ்லாம் இல்லை சார், நீங்க ஏற்கனவே வாதாடி தீர்ப்பு வந்த கேஸு தான். சீனியர் வக்கீல கொஞ்சம் பார்க்கணும். சார் கோர்ட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஈவினிங் ஃப்ரீயா இருப்பாரு, அப்போ வந்து பாருங்க. சார் வணக்கம் சார். யாரு, என்ன வேணும்? நம்ம கிளைன் சார். என் பேரு சிங்கமுத்து, ரஜினியோட சித்தப்பா. ரஜினியா? அவங்க சொன்ன சாட்சியால தான் மொத்த கேஸும் திசை மாறி போயிருக்கு. என் கிளைண்ட் வாழ்க்கையை அழிச்சிட்டு என்ன தைரியத்துல என் வீட்டுக்கு வந்திருப்பீங்க? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அதெல்லாம் ஒண்ணு கேட்க முடியாதுங்க, நீங்க கிளம்புங்க. ரஜினி சொன்னது எல்லாமே போய் சார். அவ அப்படி சொன்னது எல்லாமே எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்கல சார். அதனாலதான் உங்களை நேர்லயே பார்க்கலான்னு வந்திருக்கோம். அவங்க வாழ்க்கை தானே வீணா போச்சு. அவங்க எதுக்காக போய் சொல்லணும்? நாங்க 2 பேரும் காதலிச்சோன்னு சொன்னாங்களே, அது பொய்யா? இல்ல சார், அது உண்மைதான். என்ன 2 பேரும் குழப்பறீங்க? சார், ரஜினி அக்காவும் பார்த்திபனும் லவ் பண்ணது உண்மைதான். ஆனா எங்க வீட்ல கல்யாணத்துக்கு யாருமே சம்மதிக்கல. அதனால ரஜினியே போய் நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டே வந்துட்டா. அப்படி சொன்னவங்க ஏன் இந்த கல்யாணத்துக்கு வரணும், அதுவும் குடும்பத்தோட? சார், அது எல்லாமே அந்த பார்த்திபனோட அக்கா அனிதாவோட பிளான் சார். முட்டாள்தனமா அவ செஞ்ச காரியத்தினால இன்னைக்கு எங்க குடும்ப மானமே போயிடுச்சு சார். என்னம்மா சின்ன பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? சரி, அதை விடுங்க. கல்யாணம் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி நடந்து போச்சுன்னு வச்சுக்கலாம். கோர்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்ல, அங்க எதுக்கு ரஜினி பார்த்திபனை காப்பாத்தணும்? சார், அதுவும் அந்த குடும்பத்தோட பிளான் தான் சார். பார்த்திபனோட அம்மா மாமான்னு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு கால விழாத குறையா கெஞ்சினாங்க சார். ரொம்ப டிராமா போட்டாங்க சார். அவங்களுக்காக தான் ரஜினி அக்கா கோர்ட்ல போய் சொன்னா சார். ஆமா சார், ஆனா அவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தான் ரஜினி சொல்லிட்டு இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த வீட்டுல இருக்கிற டேபிள் சேர் மாதிரி தான் நீயும் நாம இனிமே சேர்ந்து வாழ முடியாதுன்னு பார்த்திபன் கிட்ட ரஜினி தெளிவா சொல்லிட்டா சார். அந்த பார்த்திபனை எங்க அக்கா வாழ்க்கையில இருந்து பிரிச்சு எங்க அக்கா வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் சார். அதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். ஏமா, நான் என்ன பண்ண முடியும்? அதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் மட்டும் கிடைச்சா பார்த்திபன் ஜெயிலுக்கு போறது உறுதி. என்ன பாக்குற? அவங்க சேர்ந்து வாழலன்னு 6 மாசத்துக்குள்ள நிரூபிச்சிட்டா தண்டனை கொடுப்போன்னு கோர்ட்ல சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஆதாரத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் சார். ஆமா சார். எங்க அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும் சார். அது பார்த்து பண்ணிக்கலாமா? நமக்கு தேவை ஆதாரம். அது மட்டும் கிடைச்சா உடனே இந்த கேஸை ரீஓபன் பண்ணிடலாம்.